நிறைய பாதுகாப்பு, எதிர்கால கனவுகள், எதிர்கால திட்டத்திற்காக வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக இவங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு 9ஆம் இடத்துல நீச்சம் என்ற நிலையை பெறுறார். அப்போ அதை அனுபவிக்கிறதுல நிறையா பிரச்சனை இருக்குங்க, தடைகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வேற இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவினுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ரிஷபத்திற்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் மிதுன ராசிலையும் இருக்குது, தனஸ்தானத்தில் இருக்குது, குடும்பஸ்தானத்தில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக இவங்கள்ட்ட 10 பைசா செலவு பண்ணக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும். தனக்காக, நான் அடுத்தவர்களுக்காக சொல்ல, தனக்காக ஒரு தேவையை குறைச்சிக்கிட்டு, தனக்கு செலவினங்களை குறைச்சிக்கிட்டு, ஒரு சேர்த்து 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 குருவி போல சேர்த்து ஒரு நகை நட்டை வாங்கி சேர்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை வாங்கணும், அந்த நகையை வாங்கணும் அப்படின்னா குரு ஒரு டிராமா பண்ணுவார். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருப்பதனால அந்த குரு என்ன பாடுபடுத்துவார்னா, இவங்களை குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பங்களை உண்டு பண்ணி நிறையா படிப்பு, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த நகையை வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்.